பிரைஸ் லார்ட். ஏப்ரல் 1ஆம் தேதியின் வாக்குத்தத்தமாய் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்ம உள்ள எவ்வளவு பூரிப்படையுதுல. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல் வசனத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அட, அப்படின்னா நம்ம வேற ஊருக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நாம நமக்கு திருப்தியா இருக்கிற சில வட்டத்துல இருந்து வெளியே வந்து தேவ திட்டத்துக்கு உட்பட்டவர்களா வாழணும். ஒரு முறை ஒரு மனிதன் வந்து கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு. அதுக்கு கிறிஸ்து சொல்றாரு, நீ நியாயப்பிரமாணத்தின்படி சில காரியங்களை செய்யணும்னு. அதையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுட்டு இருக்கிறேன்னு அந்த மனிதன் சொல்றாரு. அப்ப கிறிஸ்து சொல்றாரு, நீ உனக்கு இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. பாருங்களேன், அவர் சொன்ன அந்த காரியம் அந்த மனிதனை व्यसனமாக்கிடுச்சு. காரணம், அவர் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தாரு. அவரால தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற முடியல. தெய்வ திட்டத்திற்குள்ளாக நம்ம வரணும்னா சில காரியங்களை விட்டு, தேவன் வேண்டாம் என்று சொல்கிற காரியங்களை விட்டு நம்ம வரும்போதுதான் தெய்வ திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றும் போது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதம்னா அதை பத்தியும் அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. பெரிய ஜாதினா எப்படி? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களேன். நான் சின்ன வயசுல கோயில்களுக்கு போகும்போது என் குடும்பம் நாங்க போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் அங்க யாராவது உறவுக்காரங்க வந்தாங்கன்னா நல்லா பேசுவோம். அப்புறம் அந்த கோயில்ல இருக்க அந்த குருக்கள் கிட்ட பேசுவோம். ஆனா மத்தபடி எங்களுக்கு யாரையும் அவ்வளவா இன்னைக்கு தேவாலயத்துக்குள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு தேவாலயத்துக்குள்ள நான் போன பிறகு எத்தனை உறவுகள், சகோதர சகோதரிகள் என்கிற உறவுகள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு பெரிய ஜாதியாக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அது மட்டும் இல்ல, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நம்ம முந்தின வாழ்க்கையை போய் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம அநேக காரியத்துல குணசாலியான ஸ்திரீயாய், புத்தியுள்ள ஸ்திரீயாய், திறமை உள்ளவர்களாய், வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலங்களிலும் தேவன் நம்மளை தனிப்பட்டவர்களாய் தெரியும்படி வைத்திருக்கிறார். இப்படியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ திட்டத்தை நம்ம செயலாக்கும் போது நிச்சயமாய் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். God bless you all.